everyone. So இந்த வீடியோவில் நம்ம how does acne differ in men and women, அதாவது மேல்ஸுக்கும் ஃபீமேல்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருது ஆக்னி வரதில்ல அப்படிங்கிற எதனால் வருது, என்னென்ன சைட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். ஸோ மேல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்லி டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன் வந்து ஹார்மோன் நிறையா செக்ரேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஆக்னி வந்து ரொம்ப சிவியராக வரும், அதாவது ஃபீமேல்ஸோட கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ அவங்களுக்கு வர ஆக்னி எல்லாமே ரொம்ப சைஸ் பெருசாக இருக்கும், ஒரு மாதிரி சிஸ்டிக்காக இருக்கும், அதாவது உள்ளார வந்து ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷனோடு இருக்கும். மோஸ்ட் காமன்லி பார்த்திங்கன்னா நோஸில், ஃபோர்ஹெட்டில், சீக்ஸில், இந்த அப்பர் ஃபேஸில் தான் அவங்களுக்கு மோஸ்ட் காமனாக வரும். அது இல்லாமல் பாடி ஆக்னியும் கம்பேரிட்டிவ்லி மேல்ஸோட ஃபீமேல்ஸ் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு நிறையா வரும், அதாவது அப்பர் பேக் அண்ட் செஸ்ட்டில் வந்து நிறையா வரும். ஸோ ஃபீமேல்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவல் அவ்வளோவா வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அவங்களுக்கு ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆக்னியோட சிவியாரிட்டி, அதாவது ரொம்ப ஜாஸ்தியாக வராது, ஒரு மாடரேட் ஆக்னியாக தான் வரும். சைட்ஸும் அதே மாதிரி கொஞ்சம் வேரி ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜா லைனில் ஃபீமேல்ஸ்க்கு காமனாக வரும், சீக்ஸ், ஜா லைன், அப்புறம் இந்த லோவர் போர்ஷன் ஆஃப் தி நெக், அங்கே வந்து அவங்களுக்கு காமனாக வரும். பாடி ஆக்னி ரிலேட்டிவ்லி மேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீமேல்ஸ்க்கு கம்மியாக வரும். அப்புறம் வேறு என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேல்ஸுக்கு டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடக்ஷன் த்ரூ அவுட் எப்போவுமே ஸ்டேபிளாக கன்சிஸ்டண்ட்டாக ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஆக்னி ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது ரொம்ப ட்ரீட்மெண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், இருந்துக்கிட்டே இருக்கும், வந்துச்சுன்னா அது கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ஃபீமேல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட menstrual சைக்கிள்னு இருக்குது. ஸோ அவங்களுக்கு மென்சஸ் ஆகிற அந்த டைம், அந்த பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடி தான் ஹார்மோனல் சர்ஜஸ்லாம் நிறையா வரும், ப்ளஸ் ஓவலேஷன் டைமில் ஹார்மோனல் சர்ஜஸ் வரும். இது சைக்ளிக்கலாக அவங்களுக்கு கம்மியாகி ஜாஸ்தியாக இருக்கிறனால ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சைக்ளிக்கல் வேரியேஷன்ஸ் இருக்கும். அதாவது மென்சஸ் ஆகிறதுக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி, ஒரு 1 வீக்குள்ளார அவங்களுக்கு ஆக்னி வரும், பீரியட்ஸ் வந்தோடனே தானாகவே செட்டில் ஆயிரும். ஸோ இது வந்து ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால வருது. ஸோ ஃபீமேல்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டிஃப்ரென்ஸு, ப்ரைமரி டிஃப்ரென்சஸ். அப்புறம் மேல்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே இருக்கும், டெஸ்டோஸ்டிரான் நிறையா இருக்கிறனால. ஸோ ஃபேஸுமே ரொம்ப ஆயிலினஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஆயில் கிளான்ஸுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபீமேல்ஸ்க்கு ரிலேட்டிவ்லி அந்த ஆயிலினஸ் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காது, ஆயில் ப்ரொடியூசிங் கிளான்ஸும் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சிவியாரிட்டி பேஸ் பண்ணி, அப்புறம் இந்த சைக்கிளிக்கல் வேரியேஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ ஃபீமேல்ஸில் ஸ்பெசிஃபிக்காக அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஆக்னி அப்படின்னு அவங்களுக்கு தனியாகவே ஒரு டைப் ஆஃப் ஆக்னி இருக்குது. அதாவது அவங்க ஃபீமேல் பாடியில் டெஸ்டோஸ்டிரான், ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரானோட லெவல்ஸ் அண்ட் அதர் மேல் ஆண்ட்ரோஜன்ஸோட லெவல்ஸ் வந்து சம்டைம்ஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும் பொழுது, ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நிறையா செக்ரேட் ஆகலாம். ஸோ அதனால வர ஆக்னி, பிசிஓடினால வர ஆக்னிக்கு பேர் ஹார்மோனல் ஆக்னி. அது எக்ஸ்க்ளூசிவ்லி இட் வில் அக்கர் ஒன்லி இன் ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இதுதான் மெயினாக மேல் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸஸ். அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வச்சு தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேல்ஸுக்கு ஸ்காரிங் டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பெரிய ஆக்னி வந்துட்டு போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கீலாய்டல் ஸ்காரோ இல்லை ஒரு ஹைப்பர்ட்ரோபிக் ஸ்காரோ அவங்க ஃபேஸில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதுதான் ப்ரைமரி டிஃப்ரென்சஸ் இது. ஸோ இதில் உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.